காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் ப்ரோட்டீனோட உணவு தான் இன்றைக்கி சமைச்சேன். மீனோட சனை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வெலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனோட சனை தான் இது. பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு. மீனை வந்துட்டு காலையிலே நல்லா குழம்பு வச்சுட்டேன். காலையில் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் டே சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு வேலையாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற மீனெல்லாம் அப்படியே கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அந்த குழம்புல அப்படியே போட்டாச்சு. குழம்பு வைக்க வீடியோலாம் நான் நிறையா போட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் காமிக்கல. மீன் சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனோட சனை முட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்துட்டு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவு ரிச் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அதில் கிடைக்குது. அப்புறம் ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கண் பார்வை, மூளை, இதய ஆரோக்கியம், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நம்மளுக்கு அதிக அளவில் வந்துட்டு உருவாக்குது. அதனால் வறுத்தோ இல்லை குழம்புல போட்டோ குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இதை வந்துட்டு எங்கே கிடைச்சாலும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அடுப்பில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் பாப்பாவுக்கு வந்துட்டு முட்டை சாப்பாடு தான். ஸ்கூலுக்கு காலையில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு மீன் குழம்புலாம் நம்ம கொடுத்து விட முடியாதுல்ல. அதனால் பாப்பாவுக்கு வந்துட்டு முட்டை சாப்பாடு அப்படியே சிம்பிளாக கிளறிட்டேன். அதில் காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி மீன் குழம்பும் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டு வரைக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால வந்துட்டு சூடு பண்ண இன்னும் கொஞ்சம் அப்படியே கட்டியாகும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருந்தேன். அவங்களுக்கு இன்றைக்கி டே 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாமே செய்ய முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் கிளறின சாதம் மட்டும் கிளறி கொடுத்து விட வேண்டியது தான். ஒரு நாளைக்கு பீன்ஸ் சாதம், ஒரு நாளைக்கு கேரட் சாதம், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுத்து விட்ருவேன். லஞ்சுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சாப்பாடு. பாப்பாவுக்கு எக் ரைஸு, தம்பிக்கு மீன் குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா காரமே இல்லாமல் செஞ்சு கொடுத்து இவ்வளோ பார்த்து சமைச்சாலும் எனக்கு பிடிச்சது காலையில் எதனாச்சும் லிக்விடாக சாப்பிடணுன்னு தான் தோணும். அதோட அப்படியே கஞ்சியில் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு அப்படியே கரைச்சி குடிச்சிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு சாப்பிடும்போது அப்படியே டேவே நல்லா சூப்பராக போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.